Hey girls and boys, welcome to another video. This is Thiru Farm Studio. அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடூரை தாண்டி ஒரு டீ குடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டாப் பண்ணோம். அங்கேருந்து இப்போ நம்ம வயநாடு நோக்கி போயிட்டுருக்கோம். அழகான கண்கள் உலகை பார்க்கிறது. முதல் படி உங்கள் மனதை தூய்மைப்படுத்துவது. இயற்கை போலவே வாழ்க்கையிலும் பல பருவங்கள் உண்டு. ஏன்னா எனக்கு இருந்திருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. இயற்கை போன்ற வாழ்க்கை ஒவ்வொரு பருவத்தையும் அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடி ராம் லீட் பண்ணிகிட்ருக்காரு, பின்னாடி நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள்லாம் ஜாலியாக ரைட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தா பார்டரு, கேரளா பார்டரு. ஸோ அங்கே நாங்கள் ட்ரக்ஸ் கேட்டாங்க. ப்ளஸ் வண்டிக்கு பேப்பர் இருக்கா, லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கா, எல்லாமே கேட்டாங்க. நாங்கள் எல்லாமே வச்சுருன்னு சொன்னோம். ஸோ எங்களை பார்த்தோன்னே அவங்க என்ன நினச்சாங்க சொல்ல, சரி போயிட்டோம்னு சொல்லிட்டு நல்லபடியாக வழி அனுப்பிச்சி வச்சாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கேரளா போலீஸ். இந்த கூகுள் மேப் இருக்கு இல்லையா, திரும்பவும் கன்ஃபியூஸ் பண்ணி போன வழியே திரும்பவும் ரிட்டன் வர மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு வழியாக அப்படி இப்படி எங்கெங்கேயோ போயிட்டு ஸோ என்னுடைய டெஸ்டினேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். ரோடு ரொம்ப ஸ்டீஃபாக இருந்தது. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. ரொம்ப கீழே போகிற மாதிரி இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஆக்சுவலி நான் ஓடுறது ஆனால் நல்லா ஃபன்னாக இருந்தது, செம்ம ஜாலியாக இருந்தது. கஷ்டமாக இருந்தாலும் ஜாலியாக இருந்தது. நண்பா, சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை. சாதித்தவெல்லாம் சோதனையை தாண்டி தான் வந்திருக்கான் அப்படின்னு தான் சொல்ல தோணுது முன்னாடி போகிற சதீஷை பார்த்து. பட் அந்த சோதனை எனக்கே வந்தால் சொல்ல தோணுமா, போராடே முதல்ல என்னை காப்பாற்றுண்டா அப்படின்ற நிலைமையில் தான் நான் போயிட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய கேமரா ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல தோணுது எனக்கு. உண்மை என்னென்னா, என் பயத்தில் கேமரா ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டேன். அந்த ஸ்லோப்பில் வண்டி ஓட்டு வந்தது, அந்த என்னுடைய வண்டி அப்படி இழுத்துட்டே வந்தது, பிரேக் பிடிக்கவே. ஸோ இந்த ட்ரம் பிரேக் இல்லையா, பேக் சைடு, ஸோ அதனால் கரெக்டாக அதை மேனேஜ் பண்ண முடியல புதுசுன்றதில். ஸோ இழுத்துட்டே ஃபைனலாக கீழே வந்துட்டு பிறகு பார்த்தா அந்த நேச்சரோட பியூட்டி செம்மைங்க. அதனால் சொல்ல வார்த்தையே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, அது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏலக்காய் செடி. ஸோ ஏலக்காய் செடி தாங்க நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்துவிட்டோம். ஒரு பக்கம் போராட்டத்துக்கு மேலே போராட்டம், இன்னொரு பக்கம் தி பியூட்டிஃபுல் வுட் மாங்க்ஸ், அ சூப்பர் கேம்ப் சைட். ரொம்ப டஃப்பான ரூட்டுன்றதுனால இங்கேயும் நிறைய பைக்ஸ் ஆட்டம் கண்டுடுச்சு. எல்லாரையும் திரட்டி மோஜோ யுவியோட கீஞ்சி போன டயரை ரவி அண்ட் டீம் பேட்ச் பண்ணி ஒரு வழியாக 131 பைக்கர்ஸும் கேம்ப் சைட் ரீச் பண்ணுறதுக்கு நைட் 8 மணி ஆயிடுச்சு. ஒரு சில பேர் தொலைஞ்சு போனாலும்
கீ பாயிண்ட்ஸில் விகேயோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாரும் ஆர்க்மென்னாக இருந்ததுனால கூடலூர் டு வயநாட்டில் ஒன்றா வந்தவங்களில் nobody was lost. Everyone was back safe and sound. Hi, buddy. What's up? What's going on? Nothing, buddy. அது கூட இது மிங்கிள் பண்ணு. Then இன்னும் கொஞ்சம் அது ஆக்சுவலி எவ்வளோ டைம் எடுக்குதோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஆல்பமா கியர்ஸ் அதெல்லாம் ஒன்றா பிளான் பண்ணி எங்கள் ஃப்ரெண்டு பிரவீன் இங்கே தான் இருக்காரு. ஸோ அவர் தான் அவரு இன்னொரு இன்ஸ்பிரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பிரவீன் ஸோ இவங்க தான் மோட்டிவேட் பண்ணி இங்கே தான் இருக்கிறேன். ஸோ எப்படி இருந்தது இந்த ட்ரிப்பு உங்களுக்கு ரைடு சோ ஃபார் லாஸ்ட் 2 டேஸ்? நான் தனியா பண்ணதை விட ஸ்குவாட் தான் நான் சொல்லுவேன். நான் தனியா என்னால பண்ணிருக்க வாய்ப்பே எந்த எந்த ஸ்குவாட்ங்க? எனி ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மென்ட் சார் உங்க ஸ்குவாட்ல? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சில அந்த புதுச்சேரியில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் குரூப் ரைடு வந்தோம். அந்த பையெல்லாம் கொஞ்சம் திணறனா, சாரி வேகமாக போகணுமா, கொஞ்சம் கேப் விட்டு வந்தான். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. ஓகே, 2 பேரும் ஆனா புள்ளை கேட்குறேன். கொஞ்சம் நெருக்கிட்டு